ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த, முக்கியமா குழந்தைங்களுக்கும் பிடிக்கக்கூடிய இந்த ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். அது என்ன தோசைக்கல்ல செய்கிற ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு தான். நம்ம குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து வாங்கி தரக்கூடிய இந்த கேக்கை நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கண்ணாடி டம்ளரில் நான் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதா இருந்தாலும் ஓகே தான். அந்த ரவையை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்க போகிறேன். நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதுலேயே நம்ம இதுக்கு தேவையான அந்த சுகர் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் அந்த கண்ணாடி டம்ளருக்கு நான் எடுத்திருக்கேன் ரவை. அதுலேயே நான் 3/4 பங்கு அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் உங்களுக்கு பிடித்தமான டேஸ்ட்டில் நீங்கள் எவ்வளவு விரும்பி சாப்பிடுவீங்களோ அந்த சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கப் அளவுக்கு 1க்கு 1ன்ற வீதத்திலையும் போட்டுக்கலாம். 3/4 பங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே 2 ஏலக்காய் வாசனைக்காக, நல்லா வாசனையாக இருக்குன்றதுக்காக நல்லா ஏலக்காய் போட்டு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஓட்டிடணும். நல்லா நைஸாக தொடணும். நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா மாவாக இருக்கணும். குறண்டு இல்லாமல் நல்லா மாவாக இருந்தால் தான் கேக் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பெரிய ஜாரில் மாற்றிக்க போகிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் பொருள் ஆட் பண்ணி அரைக்க வேண்டியதுனால பெரிய ஜாரில் சேர்த்துட்டு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த மெஷன் பண்ண அந்த கண்ணாடி டம்ளரில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 பங்களவுக்கு ஊற்றிருக்கேன். அதிலே 1/4 பங்களவுக்கு எண்ணெய், வாசனை தரக்கூடிய எண்ணெயா இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சம் ரிச்சாக நல்லா வரணும் கேக்கு அப்படின்னாக்கா நெய், பட்டர் எதாக இருந்தாலும் உருக்கி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆற வச்சு ஊற்றிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக வரும். ஆனால் எண்ணெய் ஊற்றினாலுமே நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இருக்கும். இதிலே 1 பங்களவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றணும். ஊற்றிருக்கேன். அந்த கிளிப்பிங் எடுக்க முடியல, சாரி. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 கப் அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கரெக்டான பதம் இது இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் 2-3 பொருள் சேர்க்கணும். அதை நல்லா சேர்த்துட்டு அடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் கேக் டின்னில் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதிலே நம்ம பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு, ஆப்ப சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது, பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் கேக் ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு, இல்லைன்னா ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் 2 அடி அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேக் வராது. அப்புறம் நீங்கள் தவறாக நினைப்பீங்க, என்ன இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது நம்ம கேக் உங்கள் வீட்டில் கேக் டின்னு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய அந்த தட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் தேய்ச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் நெய் இருந்ததுன்னா நெய் கூட ஊற்றி தேய்ச்சிட்டு அதிலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த பட்டர் ஷீட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கேக் ஒட்டவே ஒட்டாது. அப்படியே முழுசாக வந்துடும். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாதனால கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ தோசைகளில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த வளையத்தை வச்சுக்கலாம். இதில் நம்ம டேப் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு போட்டு வச்சுருக்க அந்த தட்டில் இந்த மாவை ஊற்றி இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று ஒரே சமமாக இருக்கும். அந்த இது இதாகாமல் இருக்கும். அந்த கேக் ஒரே சமமாக வேகும். அதுக்காக தான் இப்போ எடுத்து அது மேலே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண அந்த தோசைக்கல் மேலே வச்சு இட்லி மூடி இருந்தால் போதும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மூடி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மூடி வச்சுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடும். நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாது வெந்துருச்சான்னுட்டு. அது மாதிரி பார்க்காம 1/2 மணி நேரம் வைக்கணும். அப்படியே வேகலைன்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிடும். இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கத்தியை உள்ளே விட்டு பார்க்குறேன். அதில் ஒட்டலைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்தியில் எதுவுமே எந்த ஒரு மாவுமே ஒட்டிக்கிட்டு வரல. அப்போ
கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரும்புள்ளிகள் மாதிரி இருக்கா, அது அப்படி வந்துட்டாலே நம்மளுக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஆற வச்சு நான் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஒட்டாமல் வந்துருங்க. ஒரு சில பீஸ் வந்து ஒட்டி இருந்தது. நீங்கள் பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். நான் வந்து இப்போ கொஞ்சம் பிச்சுக்கிட்டதுனால கொஞ்சம் ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. கடையில் வாங்கக்கூடிய அந்த கேக்கோட சுவை கொஞ்சம் கூட மாறல, அதோட ஸ்பாஞ்சியும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து பேக்கரியில் வாங்காமல் உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.